என் பிள்ளையே, உன் மனம் இன்று சோர்ந்து சொல்ல முடியாத கவலைகளால் நிறைந்திருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன். வெளியில் நீ அமைதியாக இருப்பதைப் போல காட்டினாலும் உன் உள்ளத்தில் பல கேள்விகள், பயங்கள், ஏமாற்றங்கள் மௌனமாக கத்திக் கொண்டிருக்கின்றன. எப்போது என் வாழ்க்கை மாறும், எப்போது என் கஷ்டம் தீரும் என்ற எண்ணம் உன் மூச்சோடு கலந்திருக்கிறது. ஆனால் நினை, இந்த நிலை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. இது உன்னை உருவாக்கும் ஒரு தற்காலிக நிலைதான். நீ தனியாக இல்லை என்று 1000 முறை சொல்ல விரும்புகிறேன். ஏனெனில் நீ அழும் ஒவ்வொரு இரவிலும் யாருக்கும் தெரியாமல் நீ சுமக்கும் அந்த பாரத்திலும் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன். நீ செய்த உழைப்புகள் வீணாகப் போய்விட்டதாக உனக்கு தோன்றலாம். ஆனால் என் கண்களில் ஒரு முயற்சியும் வீணாகாது. உன் நேர்மையான உழைப்பின் ஒவ்வொரு துளியையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். சில விஷயங்கள் தாமதமாக நடக்கிறது என்பதற்காக உன்னை நீ குறைத்து நினைக்காதே. தாமதம் என்பது தோல்வி அல்ல. அது உன் வாழ்க்கைக்கு சரியான நேரத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்பதற்கான அடையாளம். இன்று உன் நிலை பிறருடன் ஒப்பிட்டால் குறைவாக தோன்றலாம். ஆனால் உன் பயணம் உன்னுடையது. பிறரின் வேகத்தை உன் அளவுகோலாக மாற்றாதே. நீ விழுந்த நாட்கள், தோற்ற நாட்கள், கண்ணீர் விட்ட நாட்கள், அவையெல்லாம் உன்னை பலவீனமாக்கவில்லை. மாறாக உன்னை உள்ளுக்குள் வலிமையாக்கின. நீ தளர்ந்த போதும் கைவிடாமல் இருந்த மனதை நான் பெரிதாக மதிக்கிறேன். உன் வாழ்க்கையில் இன்று இருள் அதிகமாக தோன்றினாலும் அந்த இருளுக்குள் தான் நாளை ஒளி உருவாகி கொண்டிருக்கிறது. விதை மண்ணுக்குள் மறைந்த போதுதான் மரமாக வளர்கிறது. அதுபோல உன் வளர்ச்சி இப்போது வெளியில் தெரியாமல் இருக்கலாம். பிறர் புரியாத உன் வலியை நான் புரிந்தவன். பிறர் காணாத உன் போராட்டத்தை நான் காண்கிறவன். நீ யாரிடமும் சொல்லாமல் சகித்த அந்த வலி கூட உன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தோடு தான் வந்திருக்கிறது. இன்று உன் மனம் அமைதியில்லாமல் இருந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் விடாதே. ஏனெனில் அந்த நம்பிக்கையே உன்னை இத்தனை நாட்கள் உயிரோடு முன்னே நகர்த்தி வந்தது. உனக்கு எதிராக சூழ்நிலைகள் திரண்டதாக தோன்றலாம். ஆனால் அவை உன்னை உடைக்கல்ல, உன் உள்ளார்ந்த தைரியத்தை வெளிக்கொணரத்தான். நீ நினைப்பதை விட நீ மிகவும் வலிமையானவன். நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அருகிலேயே இருக்கிறது. இன்று பொறுமையாக இருப்பதே உன் பெரிய சாதனை. இன்று நம்பிக்கையோடு எழுந்து நிற்பதே உன் வெற்றி. கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் வைத்துவிடு. நாளை எப்படி வரும் என்று இப்போது யோசித்து உன் மனதை சிதைக்காதே. நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். இன்று உன் கடமையை நேர்மையோடும் சத்தியத்தோடும் செய். நாளைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் கண்ணீருக்கு நான் சாட்சி. உன் உழைப்புக்கு நான் பாதுகாப்பு. உன் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்டி. என் வேல் உன்னை சுற்றி காவலாயிருக்கிறது. என் அருள் உன் பாதையை மெதுவாக ஆனால் உறுதியாக ஒளியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைய வலி நாளை உன் கதையாக மாறும். இன்றைய பொறுமை நாளை உன் பெருமையாக மாறும். அதுவரை தளராதே. நம்பிக்கையை விடாதே. உன்னை நீ இழிவாக எண்ணாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழும்போதும், நீ எழும்போதும், நீ அமைதியாக காத்திருக்கும் போதும். இது என் வாக்கு, என் பிள்ளையே. உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளியால் நிரம்பும்.